அப்படிதான் சர்வதேச நாடுகள் எல்லாமே ஒரு முடிவு எடுத்தாங்க. இந்த 2வது அமைதி பேச்சுவார்த்தை நடக்கும்போது அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் நடுவுல மீடியேட்டரா நிக்க போற கண்ட்ரிஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானும் டர்க்கியும். இவங்க தான் மீடியேட்டரா நின்னு இவங்களோட டிசிஷன் எடுக்க போகுதா சொல்லப்படுது. சரி, இப்ப எதுக்கு பாகிஸ்தானையும் டர்க்கியும் மீடியேட்டரா சூஸ் பண்ணிருக்காங்கிறது தான் அடுத்து எல்லாரோட கேள்வியா இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் எடுப்போம். வேர்ல்ட் மேப் எடுத்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானும் ஈரானும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. அப்ப இந்த வார்னால ஈரானோட பொருளாதாரம் ரொம்ப தூரம் எஃபெக்ட் ஆகியிருக்கு. காமன் பீப்புள் எஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அப்போ கூடிய சீக்கிரமாவே பாகிஸ்தானுக்கும் இந்த எஃபெக்ட் வருங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கு. அதனால இந்த வார் நிறுத்தணுங்கிறது அவங்களுக்கு ஒரு கட்டாயம். அது மட்டும் இல்லாம அமெரிக்கா கூட ஈரான் கூட ஒரு பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப் பாகிஸ்தானுக்கு இருக்கு. அதனாலே பாகிஸ்தானுக்கு மீடியேட்டரா நின்னு இந்த வார் நிறுத்த முடியுங்கிற நம்பிக்கையும் இருக்கு. இப்ப டர்க்கி பாத்தீங்கன்னா நாட்டோ நாடுகள்ல ஒரு உறுப்பினரா இருக்கு. அதனாலே அமெரிக்காக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டரா டர்க்கி இருக்குங்கிற நம்பிக்கை அமெரிக்காக்கு இருக்கு. அதே மாதிரி ஈரான் சைடுல பாத்தீங்கன்னா ஆயில் ரிஃபைனரிஸ் கம்பெனிஸோட சில அக்ரிமெண்ட்ஸ் டர்க்கி கிட்ட இருக்கு. அப்ப கண்டிப்பா டர்க்கி ஈரானை சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை ஈரானுக்கும் இருக்கிறதுனால டர்க்கியை சூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இதுதான் பாகிஸ்தானையும் டர்க்கியையும் இந்த 2வது அமைதி பேச்சுவார்த்தைக்கு மீடியேட்டரா சூஸ் பண்ணதுக்கான காரணம். இப்போ இந்த அமைதி பேச்சுவார்த்தையில என்ன மாதிரி டிசிஷன் எடுப்பாங்க, இங்க என்ன மாதிரி விவாதம் இருக்க போகுதுங்கிறது தான் அடுத்த கேள்வியா இருக்கு. அதுக்கு பாகிஸ்தானும் டர்க்கியும் சேர்ந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா உருவாக்கி இருக்காங்க. அது என்னென்னு ஒவ்வொன்னா நம்ம பார்ப்போம். அதுல முக்கியமா வருதுதான் அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் 20 வருஷத்துக்கு நியூக்ளியர் பாம்ஸ் எதுவுமே தயாரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஈரான் சொல்றாங்க, அதெல்லாம் எங்களால முடியாது. 5 வருஷத்துக்கு வேணும்னா நாங்க பண்ணாம இருக்கோம். 20 வருஷத்துக்கு எல்லாம் முடியாதுன்னு ஈரான் தரப்புல இருந்து சொல்றாங்க. அப்ப 2 பேருமே இப்படி சொல்லும் போது இது ஒரு பேலன்ஸ் டிசிஷனா இருக்கணும். 2 பேருக்குமே சாதகமான ஒரு வருஷம் கொண்டு வரணுங்கிறது தான் பாகிஸ்தானும் டர்க்கியும் எடுக்க வேண்டிய முடிவு. அடுத்து ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, ரொம்ப நாளா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை திறந்து விடணுங்கிறது. அதுக்கு ஈரான் ஒத்துக்காம தான் இருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அதை திறந்து விட்டீங்கன்னா அமெரிக்கா தரப்புல இருந்து ஈரானோட சொத்துக்கள் எல்லாமே அவங்க விட்டு கொடுக்கறதா அமெரிக்காவும் சொல்லியிருக்காங்க. இப்ப அமெரிக்காவும் ஈரான் அவங்களோட கோரிக்கைகள் சொன்னதுக்கு அப்புறம் பாகிஸ்தானும் டர்க்கியும் என்ன மாதிரி காம்ப்ரமைஸ் ஃபார்முலா கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? இப்ப ஈரான் அவங்களோட அணு ஆயுத திட்டத்தை முழுமையா விடணும்னு இல்ல, அடுத்த 5 வருஷத்துக்கு 60% மேல அவங்க செறிவூட்டாம இருந்தாலே போதும். அப்படி நீங்க இருந்தீங்கன்னா அமெரிக்கா ஈரானோட சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு தருவாங்க. இதுதான் பாகிஸ்தானும் டர்க்கியும் சேர்ந்து எடுத்த முடிவு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா போற கப்பல்ல இருந்து டிரான்சிட் ஃபீ எடுப்பாங்கிறது முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அது இனிமே எடுக்க கூடாது. அதுக்கு பதிலா அமெரிக்கா இந்த ஈரான் போர்ட்ல தடை செஞ்சு வச்ச கப்பல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஃப்ரீயா விடணும். இது 2 பேருக்குமே சாதகமான ஒரு டிசிஷன் தான் சொல்லிட்டு தான் பாகிஸ்தானும் டர்க்கியும் இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஈரானை சப்போர்ட் பண்ற கண்ட்ரிஸ், இந்த ஹவுதி பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த இஸ்ரேலை அட்டாக் பண்றது கம்ப்ளீட்டா நிப்பாட்டணும். அதே மாதிரி அமெரிக்கா இந்த சிரியா மாதிரி கண்ட்ரிஸ் அட்டாக் பண்றது நிப்பாட்டணும். 2 சைடுமே அட்டாக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா நிப்பாட்டணுங்கிறது தான் அடுத்து பாகிஸ்தானும் டர்க்கியும் சொல்ற விஷயம்.